இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவின் உயிர்ப்பு விழாவை நாம் சிறப்பாக கொண்டாடினோம். இயேசுவினுடைய உயிர்ப்பு விழா மகிழ்ச்சியில் நாம் அனைவரும் இருக்கின்றோம். இயேசுவினுடைய உயிர்ப்பு விழாவுக்கு பிறகு 50ஆம் நாள் மாபெரும் ஒரு பெருவிழாவை திருச்சபை சிறப்பிக்க இருக்கின்றது. எந்த பெருவிழா என்று தெரியுமா? பெந்தகோஸ்து திருவிழா. இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு 50ஆம் நாள் வருகின்ற அடுத்த மாதம் மே மாதம் 24ஆம் தேதி நாம் பெந்தகோஸ்து பெருவிழாவை சிறப்பிக்கின்றோம். நமக்கு தெரியும், ஆதிய திருச்சபையின் மக்கள், இயேசுவின் சீடர்கள், இயேசுவின் மரணத்துக்கு பிறகு யூதர்களே பயந்து ஓடி விலகுவதை நாம் பார்க்கின்றோம். யூதர்களே பயந்து இயேசுவை விட்டு விலகுகின்ற சீடர்கள். ஆனால் திருத்தூதர் பணி புத்தகத்தில் நாம் பார்க்கின்றோம், அன்னை மரியாள் ஆதி சீடர்களே ஒன்று சேர்த்து ஒரு மனதோடும் ஒரு உள்ளத்தோடும் சகியோன் மேடையில் ஆதி சீடர்கள் ஜெபிப்பதை பற்றி, ஜெப வேளையில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஆதி சீடர்கள் பெற்றுக்கொள்வதை நாம் திருத்தூதர் பணி புத்தகம் 1 அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் எல்லாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இந்த 50 நாட்கள் நம்முடைய ஜெப வாழ்வை பலப்படுத்தக்கூடிய நாட்கள். நம்முடைய ஜெப வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளை நாம் நீக்கிவிட வேண்டும். நம்முடைய ஜெப வாழ்வில் இருக்கக்கூடிய சோர்வுகளை நாம் மாற்ற வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவதற்கு எவ்வாறு நம்மை நாம் தயாரிக்க வேண்டும்? பிரியமானவர்களே, இந்த மணி நேரத்தில் திரு அவை மறைக்கல்வி, அதேபோல் இயேசு நமக்கு கற்பித்து தருகின்ற சில காரியங்கள், அதேபோல் திரு விவிலியத்தில் ஜெபத்தை பற்றி நாம் பார்க்கின்ற காரியங்கள், அதேபோல் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ், ஆன்மீக தந்தைகள் நமக்கு வெளிப்படுத்துகின்ற சில காரியங்களை பற்றி இந்த மணி நேரத்தில் நாம் தியானிப்போம். பிரியமானவர்களே, மறைக்கல்வி 2558ஆம் கட்டுரை ஆர்டிக்கல் தெல்ல தெளிவாக ஜெபத்தை பற்றி இவ்வாறு சொல்கின்றது. ஜெபம் என்பது ஒரு சடங்கல்ல, ரிச்சுவல்ஸ் கிடையாது. ஜெபம் என்பது ஒரு உறவு, ஒரு ரிலேஷன்ஷிப். யாரிடம் நாம் எடுக்கின்ற ரிலேஷன்ஷிப்? அன்பார்ந்தவர்களே, திரு மறைக்கல்வி தெல்ல தெளிவாக 2558ஆம் கட்டுரையில் தெல்ல தெளிவாக சொல்கின்றது, வாழும் கடவுளினோடு நாம் கொள்கின்ற உறவு. உயிருள்ள வாழும் கடவுளினோடு நாம் கொள்கின்ற உறவு தான் ஜெபம் என்பது. ஜெபம் என்பது நம்முடைய இதயத்திலிருந்து எழும்ப வேண்டும். நம்முடைய உள்ளத்திலிருந்து, இதயத்திலிருந்து வர வேண்டிய ஒன்றுதான் ஜெபம். ஜெபம் ஒரு உறவு, ஜெபம் வாழ்வின் ஊற்று என்று திருஅவை மறைக்கல்வி தெல்ல தெளிவாக நமக்கு எடுத்து கூறுகின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, புனித ஜோன் டமாசின் என்ற புனிதர் இவ்வாறு சொல்வார், ஜெபம் என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தையும் இதயத்தையும் மனதையும் இறைவனிடம் உயர்த்துவது என்று. ஜெபம் என்பது நம்முடைய மனதையும் இதயத்தையும் ஆண்டவரிடம் உயர்த்துவது என்று. குழந்தை தெரேசாம்மாள் மறுபடியும் இவ்வாறு சொல்வார், ஜெபம் என்பது மனதையும் உள்ளத்தையும் மற்றும் எழுப்புவது கிடையாது, நம்முடைய கண்களை ஆண்டவரிடம் நாம் உயர்த்துவது தான் ஜெபம் என்பது என்று. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஆன்மீக கண்களை நாம் ஆண்டவரிடம் உயர்த்த வேண்டும். மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 30ஆம் வார்த்தையில் நாம் ஒரு நிகழ்ச்சியை பார்க்கின்றோம். பேதுரு தண்ணீர் மீது நடப்புவதை பற்றி. அன்பார்ந்தவர்களே, பேதுரு இயேசுவின் முகத்தை பார்த்து கொண்டு தன்னுடைய கண்கள் இயேசுவின் முகத்தில் வைத்திருந்த பொழுது பேதுரு தண்ணீரில் முழுகவில்லை. ஆனால் அவருடைய பார்வை இயேசுவின் முகத்திலிருந்து எடுத்து அந்த தண்ணீரில், அந்த அலை மீது அவர் பார்வையை திருப்பும் போது பேதுரு தண்ணீரில் முழுவதை
நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஜெபம் என்பது, குழந்தை தெரேசம்மாள் இவ்வாறு சொல்கின்றார், ஜெபம் என்பது நம்முடைய மனதையும் உள்ளத்தையும் இதயத்தையும் கண்களையும் ஆண்டவரிடம் எழுப்புவது என்று. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மறுபடியும் மறைக்கல்வி 2744 கட்டுரை இவ்வாறு சொல்கின்றது, ஜெபம் என்பது ஒரு மகனுக்கு, கிறிஸ்தவ மகனுக்கு, மகளுக்கு முக்கியமான தேவை என்று. அன்பார்ந்தவர்களே, நமக்கு தெரியும், நம்ம உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் நாம் மூச்சு எடுக்க வேண்டும். எப்பவும் நம்முடைய மூச்சு நம்மை விட்டு விடுகின்றோம், நாம் இறந்து விடுகின்றோம். நாம் உயிரோடு இருப்பதற்கு ஆக்சிஜன் நமக்கு தேவை. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் உயிரோடு இருப்பதற்கு ஜெபம் தேவை. ஜெபம் என்பது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை பலப்படுத்துவது என்று மறைக்கல்வி 2650 கட்டுரை தெல்ல தெளிவாக எடுத்து கூறுகின்றது. பிரியமானவர்களே, இந்த 50 நாட்கள் பெந்தெகோஸ்தே விழாவுக்காக நம்மை நாம் தயாரிக்கும் பொழுது நம்முடைய ஜெப வாழ்க்கையை ஒவ்வொரு பொழுதும் பலப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஆராதனை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய ஜெப வாழ்வில் இயேசு ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார். எபிரேயர் புத்தகம் 3 வார்த்தையை இவ்வாறு கூறுகின்றது, தலைமை குருவாம் இயேசுவே நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள், தலைமை குருவாம் இயேசுவை பற்றி நீங்கள் எண்ணி பாருங்கள் என்று. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்வில் தலைமை குருவாம் இயேசுவே நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இயேசு எவ்வாறு ஜெபித்தார், இயேசு எவ்வாறு ஊழியம் செய்தார், எவ்வாறு இயேசு செயல்படுகின்றார் என்று நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இயேசு ஒரு ஜெப வீரனாக இருந்தார். இயேசுவினுடைய ஜெபத்தை பற்றி திருவிவிலியத்தில் நாம் பார்க்கின்றோம், பல இடங்களில் நாம் பார்க்கின்றோம். மார்க்கு நற்செய்தி 1 35 வார்த்தை. அன்பார்ந்தவர்களே, இயேசு அதிகாலையில் எழுந்து ஜெபிப்பதை பற்றி நாம் வாசிக்கின்றோம். மார்க்கு நற்செய்தி 1:35. அன்பார்ந்தவர்களே, அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஜெபிக்கிற இயேசு. இயேசு தன்னுடைய ஊழியம் ஆரம்பிப்பது ஜெபத்துக்கு பிறகுதான். மறுபடியும் இயேசுவினுடைய மாலை ஜெபத்தை மத்தேயு நற்செய்தி 14 23 வார்த்தையில் நாம் பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 14 23 வார்த்தை. பாருங்கள், தனிமையில், மாலை வேளையில் மலை ஏறி தனிமையில் ஜெபிக்கிற இயேசு. மறுபடியும் லூக்கா நற்செய்தி 6 12 வார்த்தை இயேசுவினுடைய ஜெபத்தை பற்றி நாம் பார்க்கின்றோம். வாசிப்போம். இரவு முழுவதும் தந்தையின் முன்னிலையில் ஜெபிக்கிற இயேசு. அன்பார்ந்தவர்களே, இயேசுவினுடைய ஜெப வாழ்வை நாம் தியானிக்கும் பொழுது அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற இயேசு, மாலை வேளையில் தன்னுடைய ஊழியத்துக்கு பிறகு தந்தையிடம் ஜெபிக்கிற இயேசு, இரவு முழுவதும் கண் விழித்து ஜெபிக்கிற இயேசுவை நாம் பார்க்கின்றோம். நமக்கு தெரியும், இயேசு தன் அன்பு சீடர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்பு இரவு முழுவதும் கண் விழித்து ஜெபிக்கின்றார். இயேசுவின் இறுதி நிமிடங்களில் கெத்செமனில் இரவு முழுவதும் கண் விழித்து ஜெபிக்கிற இயேசுவை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இயேசு தன்னுடைய ஊழிய வாழ்க்கையில் ஏறக்குறை 37 அதிசயங்கள் இயேசு தன்னுடைய ஊழிய வாழ்க்கையில் செய்தார். திருவிவிலியத்தில் மத்தேயு, மார்க்கு,
லூக்கா, யோவான் நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம் 37க்கு மேலான அதிசயங்களை இயேசு செய்தார். இயேசு அடையாளங்கள் செய்வதற்கு முன்பு தந்தையிடம் ஜெபிப்பதை நாம் பார்க்கின்றோம். திருத்தூதர் பணி புத்தகம் 10ஆம் அதிகாரம் 39ஆம் திருவார்த்தையில் நாம் வாசிக்கின்றோம். இயேசுவினை பற்றி திருவிவிலியம் நமக்கு தருகின்ற சான்று. திருத்தூதர் பணி புத்தகம் 10:39. முப்பத்தி 38 வாசிப்போம். பாருங்கள், நாசரேத்து இயேசு நன்மை செய்து பாலஸ்தீனாவில் சுற்றி செல்வதை பற்றி. அன்பார்ந்தவர்களே, இயேசுவினுடைய ஊழிய வாழ்க்கையை நாம் தியானிக்கும் பொழுது இயேசு ஒரு ஜெப வீரனாக இருந்தார். நன்மை செய்வதற்கு அடித்தளமாக இயேசுவினுடைய வாழ்வில் இருந்தது இயேசுவினுடைய ஜெபம் தான். மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தில் இயேசு தன்னுடைய ஊழியம் ஆரம்பிப்பதற்கு முன்பு 40 நாள் உபவசித்து பாலை நிலத்தில் இருந்து ஜெபிப்பதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நாமும் இந்த பெந்தெகோஸ்தே விழாவுக்காக நம்மை நாம் தயாரிக்கும் பொழுது நம்முடைய ஜெப வாழ்வையும் நாம் புதுப்பிக்க வேண்டும். இயேசு தன்னுடைய ஊழிய வாழ்க்கையில் அடிக்கடி சீடர்களிடம் சொல்கின்ற ஒரு காரியம், இயேசு இவ்வாறு சொல்வார், என்னிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28ஆம் திருவார்த்தை. பாருங்கள், இயேசு சீடர்களை பார்த்து சொல்கின்றார், என்னிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய ஒவ்வொருவருடைய ஜெப வாழ்வு இயேசுவிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு நமக்கு முன்மாதிரியாக நம்முடைய வாழ்வில் இருக்கின்றார். திருவிவிலியத்தில் இயேசுவினுடைய ஜெப வாழ்வை நாம் தியானிக்கும் பொழுது இயேசு நமக்கு கற்றுத்தருகின்ற 6 வழிகளை பற்றி நாம் தியானிப்போம். அன்பார்ந்தவர்களே, இயேசு நம்மிலிருந்து எதிர்பார்க்கின்ற, நம்முடைய ஜெப வாழ்வில் எதிர்பார்க்கின்ற 6 வழிகள். பிரியமானவர்களே, முதல் முறையாக நம்முடைய ஜெப வாழ்வில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். இறைவன் நம்மிலிருந்து எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம்தான் நம்முடைய ஜெப வாழ்வில் ஒவ்வொரு பொழுதும் நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும். மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 12ஆம் திருவார்த்தையிலிருந்து நாம் பார்க்கின்றோம். 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் அவதிப்பட்ட ஒரு பெண் இயேசுவினுடைய ஆடையில் நம்பிக்கையோடு தொடுவதும் அந்த நிமிடம் அந்த மகள் விடுதலை அடைவதும் நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, பழைய ஏற்பாட்டில் ஜோஷுவா நம்பிக்கையோடு இஸ்ரவேல் மக்களை வழி நடத்துவதை நாம் பார்க்கின்றோம். ஈகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கானான் நாட்டுக்கு வந்த மக்களுக்கு ஜோஷுவா அந்த இடத்தை, யாக்கோபின் 12 மக்களுக்கு அந்த இடத்தை பகிர்ந்து அளிப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த இடம் 3/2 பகுதியும் பிற இனத்தார் கையடக்கி வைத்திருந்தார். ஆனாலும் ஜோஷுவா நம்பிக்கையோடு அந்த இடத்தை, கானான் நாட்டை யாக்கோபின் 12 மக்களுக்கும் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நம்பிக்கையோடு ஜெபம் செய்து ஜெபத்துக்கு பிறகு ஜோஷுவா அந்த இடத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஜெப வாழ்விலும்
நம்பிக்கையோடு நாம் மன்றாட்டுக்கள் இறை சந்நிதியில் உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தொடக்க நூல் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் அபிரகாமின் நம்பிக்கையை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் அபிரகாமை அழைக்கும் பொழுது பலதும் அவனுடைய வாழ்க்கையில் இழக்க ஆண்டவர் அவனிடம் கூறுகின்றார். அபிரகாமின் அழைப்பு என்பது பலதும் இழக்கக்கூடிய ஒரு அழைப்பு தான். அவர் பிறந்த நாடு, உற்றார் உறவர்களை விட்டு ஆண்டவர் காமிக்கும் இடத்திற்கு செல்ல ஆண்டவர் அழைக்கின்றார். அதேபோல் கண்மூடித்தனமாக பலதிலும் நம்பிக்கை வைக்க ஆண்டவர் அபிரகாமிடம் சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, அபிரகாமிடம் மறுபடியும் ஆண்டவர் சொல்கின்றார், நம்பிக்கையோடு காத்திரியுங்கள் என்று. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஒவ்வொருவருடைய ஜெப வாழ்வும் நம்பிக்கையோடு நாம் இறைவனை அணுக வேண்டும். 2 கொரிந்தியர் 5ஆம் திருமுகம் 7ஆம் திருவார்த்தை புனித பவுல் நமக்கு தருகின்ற ஒரு மிகப்பெரிய சான்று. புனித பவுல் இவ்வாறு கூறுகின்றார், நாங்கள் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, மாறாக நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்கின்றோம் என்று. பிரியமானவர்களே, இறை பிள்ளைகளான நாம் நம்முடைய ஒவ்வொருவருடைய ஜெப வாழ்வில் நம்பிக்கையோடு இயேசுவினை அணுக வேண்டும். ரோமையர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் திருவார்த்தை, அவர் மீது நம்பிக்கை வைக்கின்ற யாரும் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார் என்று ஆண்டவர் வாக்களித்திருக்கின்றார். அவர் மீது நம்பிக்கை வைக்கின்ற யாரும் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஜெப வாழ்வில் முதலில் இருக்க வேண்டிய காரியம் நம்பிக்கை இருக்க வேண்டும். இரண்டாவது, இயேசு நம்மிடம் சொல்வது, நாம் ஜெபிக்கும் பொழுது தியாகத்தோடு ஜெபிக்க வேண்டும். திருத்தூதர் பணி புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் சவுலினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். திருச்சபையை துன்புறுத்திய சவுல் உயர்த்தெழுந்த ஆண்டவர் அவருக்கு காட்சி கொடுத்ததுக்கு பிறகு 3 நாள் தியாகத்தோடு ஜெபிப்பது நாம் பார்க்கின்றோம். உணவில்லாமல், பன்னீர் இல்லாமல் 3 நாள் தியாகத்தோடு பவுல் ஜெபித்த பொழுது, சீமோன் அவருடைய தலையில் கை வைத்து ஜெபித்த பொழுது அவர் விடுதலை பெறுவதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நாமும் நம்முடைய ஜெப வாழ்வில் தியாகத்தோடு நாமும் ஜெபிக்க வேண்டும். நமக்கு தெரியும், இன்று பல திருத்தலங்களிலும் மக்கள் தியாகத்தோடு ஜெபிக்கின்றார். வேளாங்கண்ணியிலெல்லாம் சிலுவை பாதையில் முழங்கால் பணிந்து தியாகத்தோடு பங்கேற்பது நாம் பார்க்கின்றோம். இறைவன் நம்மிலிருந்தும் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம்தான், நாமும் ஜெபிக்கும் பொழுது தியாகங்கள் மேற்கொண்டு ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக, இயேசு நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு முன்மாதிரி தான் கண்ணீரோடு நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஆராதனை. யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 35ஆம் திருவார்த்தை முதல்ல நம்ம காணும். லாசருடைய கல்லறையங்கள், இயேசுவின் உயிர் நண்பரான லாசருடைய கல்லறையில் கண்ணீர் சிந்தி இயேசு ஜெபிப்பதை பற்றி. அன்பார்ந்தவர்களே, மறுபடியும் இயேசுவினுடைய வாழ்வில் நாம் பார்க்கின்றோம். லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 41ஆம் திருவார்த்தை, இயேசு எருசலேம் நோக்கி அழுது ஜெபிப்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசு எருசலேமை நோக்கி கண்ணீர் விட்டு ஜெபிப்பதை நாம் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிற மக்களை நாம் பார்க்கின்றோம். தொடக்க நூல் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 14 முதலுள்ள வார்த்தைகளில் ஹாகார் அவளுடைய மகன் கண்ணீர் சிந்தி ஜெபிப்பதையும் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பதையும் நாம் பார்க்கின்றோம். புனித மோனிகா அகஸ்தீனாருக்காக 17 ஆண்டுகள் கண்ணீர் சிந்தி ஜெபித்தார். பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய ஜெப வாழ்வை புதுப்பிக்கும் பொழுது கண்ணீர் சிந்தி
இறை சந்நிதியில் ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாமும் மாற வேண்டும். நான்காவதாக இயேசு நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு வழிதான் இடவிடாமல் நிரந்தரம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். 1 தெசலோனியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் திருவார்த்தை. 1 தெசலோனியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் திருவார்த்தை. இடவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய ஜெப வாழ்வில் ஆண்டவர் எதிர்பார்ப்பது ஒவ்வொரு பொழுதும் இடவிடாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரத்தில் 1-8 வரையுள்ள திருவார்த்தையில் நாம் பார்க்கின்றோம். இடவிடாமல் நிரந்தரம் நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக இயேசு ஒரு நீதியற்ற நடுவருடைய கைம்பெண்ணினுடைய உம்பமையை எடுத்து கூறுகின்றார். இந்த கைம்பெண் அந்த நடுவரிடம், நீதியற்ற நடுவரிடம் இடவிடாமல் தன்னுடைய வேண்டுதலை செலுத்துவதை நாம் பார்க்கின்றோம். அந்த நடுவர், நீதியற்ற நடுவர், அந்த கைம்பெண்ணுக்கு நீதியை வழங்குவதை நாம் பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டில் சீமோன், லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம். மீட்பருக்காக, இயேசுவுக்காக காத்திருந்து ஜெபிக்கிற சீமோனை பற்றி. பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்றோம். 1 சாமுவேல் புத்தகம் 1 அதிகாரத்தில் அன்னாள் நிரந்தரம் ஜெபிப்பதை பற்றி, நிரந்தரம் குழந்தை பாக்கியத்துக்காக ஆண்டவருடைய முன்னிலையில் நிரந்தரம் ஜெபிக்கின்ற அன்னாளே பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஜெப வாழ்விலும் நிரந்தரம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, 5ஆவதாக இயேசு நம்முடைய ஜெப வாழ்விலிருந்து எதிர்பார்ப்பது எளிமையோடு நாம் இறை சந்நிதியில் மன்றாட வேண்டும். லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 9-14 வரை 2 நபர்களுடைய ஜெபத்தை நாம் பார்க்கின்றோம். பரிசேயருடைய ஜெபத்தையும் வரி தண்டுபவருடைய ஜெபத்தையும். அன்பார்ந்தவர்களே, பரிசேயன் ஆண்டவருடைய சந்நிதியில் நின்று கொண்டு தன்னை உயர்த்தி ஜெபிக்கின்றான். ஆனால் ஆண்டவர் பரிசேயருடைய ஜெபத்தை கேட்கவில்லை. ஆனால் வரி தண்டுபவர் இறை சந்நிதியில் மாரத்தடித்து கண்ணீர் விட்டு மார்பில் அடித்து ஆண்டவருடைய இரக்கத்துக்காக ஜெபிப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களை, எளிமையோடு ஜெபிக்கிற அந்த வரி தண்டுபவருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கின்றார். பிரியமானவர்களே, இந்த பெந்தெகோஸ்து விழாவுக்காக நம்மை நாம் தயாரிக்கும் பொழுது நம்முடைய ஜெப வாழ்வையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய கிருபைக்காக ஜெபிப்போம். கண்ணீரோடு, தியாகத்தோடு, நிரந்தரம் எளிமையோடு இறை சந்நிதியில் ஜெபிப்பதற்கு நாம் உதவி நேடுவோம். அன்பார்ந்தவர்களே, திருச்சபையுடைய வரலாற்றில் நாம் பார்க்கும் பொழுது ஆன்மீக குருக்கள் நமக்கு தருகின்ற பல அறிவுரைகளை பற்றி நாம் பார்க்கின்றோம். ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ் நம்முடைய ஜெபத்தில் இருக்க வேண்டிய 6 காரியங்களை பற்றி தெளிவாக கூறுவதை நாம் தியானிப்போம். முதல் காரியம், நாம் ஜெபம் செய்யும் பொழுது தற்பெருமையை கைவிட வேண்டும். ஜெபிக்கும் பொழுது நம்முடைய மகிமைக்காக நாம் ஜெபிக்க கூடாது. மாறாக ஆண்டவருடைய மகிமைப்படுத்த வேண்டும். ஆன்மீக குருக்கள் நமக்கு தருகின்ற மிகப்பெரிய பாடம்தான். இரண்டாவதாக, ஆன்மீக குருக்கள் நாம் ஜெபிக்கும் பொழுது சந்தேகத்தோடு ஜெபிக்க கூடாது என்று, சந்தேகம் நம்முடைய ஜெபத்தில் இருக்கக்கூடாது என்று கூறுகின்றார். நாளைக்கு என்ன நடக்கும் என்று நாம் சந்தேகப்படக்கூடாது. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது, ஆன்மீக குருக்கள் சொல்வது, ஒவ்வொரு பொழுதும் நாம் ஜெபம் செய்யும் பொழுது நம்முடைய நம்பிக்கை வளர நாம் இறைவனிடம் மன்றாட வேண்டும். சீடர்கள் இயேசுவை நோக்கி ஜெபித்தார், எங்கள் நம்பிக்கையை
மிகுதியாக்கும் என்று. அன்பார்ந்தவர்களே, நான்காவதாக ஆன்மீக குருக்கள் நம்முடைய ஜெப வாழ்வில் இருக்கக்கூடிய ஒன்றை பற்றி சொல்கின்றார். மூட நம்பிக்கையை விட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். மூட நம்பிக்கை நம்முடைய ஜெப வாழ்வில் இருந்தால் நம்முடைய ஜெப வாழ்வு அழிந்து விடும் என்று ஆன்மீக குருக்கள் எடுத்து கூறுகின்றார். ஐந்தாவதாக தேவையில்லாத பயம் நாம் விட்டுவிட வேண்டும். திருவிவிலியத்தில் 365 முறை ஆண்டவர் நமக்கு கூறுகின்றார், அஞ்சாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஜெப வாழ்வில் இருந்து இருக்கக்கூடிய தேவையில்லாத பயத்தை நாம் எடுத்துவிட வேண்டும். ஆறாவது ஆன்மீக குருக்கள் சொல்வது, தாழ்வு மனப்பான்மை நம்முடைய ஜெபத்தில் இருக்கக்கூடாது என்று. அன்பார்ந்தவர்களே, சிறப்பாக இன்று நாள் நம்முடைய ஜெப வாழ்வை புதுப்பித்து நாம் ஜெபிப்போம். நமக்கு தெரியும், ஜெபம் என்பது ஒருபோதும் ஒரு பிசினஸ் அல்ல, வணிகம் கிடையாது. வேளாங்கண்ணிக்கு நான் நடந்து போனால் என்னுடைய அந்த வேண்டுதல் கேட்டால் நான் காணிக்க செலுத்துவேன். அந்த மாதிரி ஒரு வணிகம், பிசினஸ் அல்ல ஜெபம். மாறாக ஜெபம் என்பது நம்முடைய இதயத்திலிருந்து, உள்ளத்திலிருந்து வர வேண்டிய ஒன்று தான். அன்பார்ந்தவர்களே, நாம் ஜெபிக்கும் பொழுது தீங்கு நினைத்து, தவறு நினைத்து நாம் ஜெபிக்க கூடாது. என் எதிரி நாசமாக போனோம், அந்த தீங்கு நினைத்து ஒருபோதும் நாம் ஜெபிக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஆராதனை. மறுபடியும் ஆன்மீக குருக்கள் 3 வகையான ஜெபத்தை பற்றி கூறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, முதல் ஜெபம் வாய்மொழி ஜெபம். வார்த்தைகளை பயன்படுத்தி, வார்த்தைகளை கடவுளை நோக்கி நாம் எழுப்புகின்ற ஜெபம். நம்முடைய மனமும் உதடுகளும் ஒன்றிணைந்து கடவுளை துதிக்கின்ற வாய்மொழி ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற ஜெபம், அருள் நிறைந்த மரியே என்ற ஜெபம் எல்லாம் வாய்மொழி ஜெபம்தான். இந்த ஜெபத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். இரண்டாவது, ஆன்மீக குருக்கள் நமக்கு தருகின்ற ஒரு ஜெபம்தான் மெண்டல் பிரேயர், மன ஜெபம். சிந்தனைகளை மனதினால், கடவுளுடைய நம் சிந்தனையால் கடவுளின் வார்த்தைகளை தியானிக்கின்ற ஜெபம், மனதை பயன்படுத்தி கொண்டுள்ள ஜெபம். மூன்றாவது ஜெபம் ஸ்பிரிச்சுவல் பிரேயர், ஆன்மீக ஜெபம். வார்த்தைகளை பயன்படுத்தாமல் கடவுளின் சந்நிதியில் அமைதியாக ஜெபிப்பது, கடவுளின் அன்பை நினைத்து கடவுளுடைய சந்நிதியில் நாம் இருப்பது. பிரியமானவர்களே, நாம் பெந்தெகோஸ்தே பெருவிழாவுக்காக நம்மை தயாரிக்கும் பொழுது நம்முடைய வாய்மொழி ஜெபத்தை, மன ஜெபத்தை, ஆன்மீக ஜெபத்தை, ஸ்பிரிச்சுவல் பிரேயரை நாம் புதுப்பிப்போம். நம்முடைய வாய்மொழி ஜெபத்தில், மன ஜெபத்தில், ஆன்மீக ஜெபத்தில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் நீங்குவதற்காக ஜெபிப்போம். 24 மணி நேரத்தில் 1 மணி நேரமாவது நாம் ஆண்டவருக்கு ஜெபத்துக்காக நாம் நீக்கி வைக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஆராதனை. அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் தூய பேரை அழைத்து ஜெபிப்பது சக்தி வாய்ந்த ஒரு ஜெபம்தான். திருவிவிலியத்தில் பல பகுதிகளில் நாம் பார்க்கின்றோம் இயேசுவின் பேரை கூவி அழைத்து ஜெபிப்பதை பற்றி. யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 14ஆம் திருவார்த்தை. யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 14ஆம் திருவார்த்தை. நீங்கள் என் பேரால் எதை கேட்டாலும் நான் செய்வேன். பிரியமானவர்களே, இயேசுவின் பேரை கூவி அழைக்கின்ற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். திருவிவிலியத்தில் நாம் பார்க்கின்றோம், லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரத்தில் 11 முதலுள்ள ஒரு சம்பவத்தை பார்க்கின்றோம். 10 தொழுநோயாளர்கள் இயேசுவின் பேரை கூவி அழைக்கின்றார். தாவீதின் மகனே, எங்கள் மீது இரக்கமையும் என்று கூவி இயேசுவின் பேரை அழைக்கின்ற 10 தொழுநோயாளர்கள்.
அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் பேரை கூவி அழைத்து ஜெபிக்கும் பொழுது அந்த தொழுநோயாளர்கள் விடுதலை பெறுவதை நாம் பார்க்கின்றோம். மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தில் பார்வையற்ற பர்த்திமேயு இயேசுவை கூவி அழைப்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் பேரை கூவி அழைத்து ஜெபிக்கிற பர்த்திமேயு மக்கள் அமைதியாக இருக்க சொல்லியும் இயேசுவின் பேரை கூவி அழைக்கும் பொழுது பர்த்திமேயு மறுபடியும் பார்வை பெற்றதை நாம் பார்க்கின்றோம். திருத்தூதர் பணி புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் பேதுரு ஆலயத்துக்கு செல்லும் பொழுது அந்த ஊனமற்ற ஒரு நபர் பேதுருவிடம் உதவி கேட்பதை நாம் பார்க்கின்றோம். பேதுரு அந்த ஊனமற்ற அந்த மகனிடம் சொன்னார், என்னிடம் தங்கமோ வெள்ளியோ இல்லை, மாறாக இயேசுவின் பேரால் நீ எழுந்து நட என்று. பிரியமானவர்களே, நம்முடைய ஜெப வாழ்விலும் இயேசுவின் பேரை கூவி அழைக்கின்ற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். ஜெபம் வழியாக ஆண்டவரோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். யாக்கோபு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் திருவார்த்தை ஆண்டவர் சொல்கின்றார், என்னை அணுகி வாருங்கள், நான் உங்களோடும் அணுகி வருவேன். என்னை அணுகி வாருங்கள், நான் உங்களோடும் அணுகி வருவேன். பிரியமானவர்களை, இறை பிள்ளைகளான நாம் ஆண்டவரோடு அணுகி செல்வதற்குள்ள ஒரு மிகப்பெரிய வழிதான் ஜெபம் என்பது. யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 4ஆம் திருவார்த்தையிலும் நாம் பார்க்கின்றோம், கொடி திராட்சை செடியோடு இணைந்திருக்கும் பொழுது மிகுந்த கனி கொடுக்க இயலும் என்று. அன்பார்ந்தவர்களே, நாம் அனைவரும் இயேசுவின் பிள்ளைகள். இயேசுவுக்காக மிகுந்த கனி நாம் கொடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஜெப வாழ்வை நாம் பலப்படுத்த வேண்டும். பெந்தெகோஸ்து விழாவுக்காக நம்மை நாம் தயாரிக்கும் பொழுது நம்முடைய ஜெப வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் இறை சந்நிதியில ஒப்பு கொடுப்போம். மிகுந்த கனிதரும் பிள்ளைகளாக எங்களை மாற்றும் என்று நாம் தாகத்தோடு ஜெபிப்போம். திருவிவிலியத்தில் தொடக்க நூல் புத்தகத்திலிருந்து திருவெளிப்பாடு புத்தகம் வரை அநேக முன்மாதிரிகளை, ஜெபத்திற்கு முன்மாதிரிகளை நாம் பார்க்கின்றோம். மோயிசனுடைய உன்னதமான ஜெபத்தை விடுதலை பயண புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். மோயிசன் கரங்கள் உயர்த்தி ஜெபித்த பொழுது இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுத்தார். பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்றோம், பல இறை வாக்கினர்களும் மக்களுடைய வாழ்வில், இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வில் பிரச்சனைகள் வரும் பொழுது மலையேறி ஜெபிப்பதை பற்றி. ஆண்டவர் 10 கட்டளைகள் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தது மோயிசன் மலையேறி ஜெபித்ததுக்கு பிறகுதான். பிரியமானவர்களே, நம்முடைய ஜெப வாழ்வையும் நாம் பலப்படுத்துவோம். எபேசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 14 முதலுள்ள திருவார்த்தையில் புனித பவுலின் ஜெபம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, புனித பவுல் ஜெபத்தை பற்றி நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து கூறுகின்றார். புனித பவுல் ஆண்டவருடைய முன்னிலையில் ஜெபம் செய்கின்றார். முழங்கால் பணிந்து பவுல் ஜெபிக்கின்றார். புனித பவுல் குடும்பங்களுக்காக ஆண்டவருடைய முன்னிலையில் மன்றாடுகின்றார். பரிசுத்த ஆவியின் துணையால் ஜெபம் செய்கின்ற புனித பவுல். நமக்கு தெரியும், புனித பவுல் 13 திருநூல்கள் எழுதியதுண்டு. அந்த திருநூல்கள் ஆரம்பிப்பது ஜெபத்தோடு கூட தான். அன்பார்ந்தவர்களே, புனித பவுல் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்வில் ஜெபத்துக்கு முன்மாதிரிகையாக இருக்கின்றார். ஜெபத்தை பற்றி நாம் தியானிக்கும் பொழுது நம் மனதில் வருகின்ற 3 கேள்விகள். யாரிடம் நான் ஜெபிக்க வேண்டும்? எப்படி நான் ஜெபிக்க வேண்டும்? எதுக்காக நான் ஜெபிக்க வேண்டும்? அன்பார்ந்தவர்களே, யாரோடு நாம் ஜெபிக்க வேண்டும்? விண்ணக தந்தையிடம் நாம் ஜெபிக்க வேண்டும். யோவான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் திருவார்த்தை இறை வார்த்தை சொல்கின்றது, நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளின் சாயலும் உருவத்திலும் படைக்கப்பட்டவர்கள். பிள்ளைகளான நாம் தந்தையை நோக்கி மன்றாட வேண்டும். மறுபடியும் 2வது கேள்வி, எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும்? அன்பார்ந்தவர்களே, புனிதர்கள்
இயேசுவின் சீடர்கள் நமக்கு தருகின்ற ஒரு எடுத்துக்காட்டுதான் முழங்கால் பணிந்து நாம் ஆண்டவருடைய முன்னிலையில் ஜெபிக்க வேண்டும். யூதர்கள் முழங்கால் பணிந்து ஜெபிக்க மாட்டார், நின்று கொண்டு ஜெபம் செய்கின்றார். ஆனால் விவிலியத்தில் நாம் பார்க்கின்றோம் இயேசு முழங்கால் பணிந்து ஜெபிப்பதை பற்றி. லூக்கா நற்செய்தி 22 அதிகாரம் 41 திருவார்த்தை. லூக்கா நற்செய்தி 22 அதிகாரம் 41 வார்த்தை. பிறகு அவர்களை விட்டு முழந்தால் பணியிட்டு இறைவனிடம் வேண்டினார். பிரியமானவர்களே, நம்முடைய ஜெப வாழ்விலும் முழங்கால் பணியிட்டு தியாகத்தோடு நாமும் ஜெபிப்போம். பெந்தெகோஸ்தே பெருவிழாவுக்காக நாம் தயாரிப்போம். மறுபடியும் மூன்றாவது கேள்வி, எதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவருடைய தூய திருவுள்ளம் புரிந்து கொள்வதற்காக நாம் நம்முடைய மன்றாட்டுக்களை இறை சந்நிதியில் உயர்த்த வேண்டும். பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினர்கள் ஆண்டவருடைய திருவுள்ளம் புரிந்து கொண்டது ஜெபம் வழியாகத்தான். அன்பார்ந்தவர்களே, திருவிவிலியத்தில் இயேசுவின் சீடர்கள் இயேசுவிடம் கேட்பது நமக்கு தெரியும். யோவானுடைய சீடர்களே, யோவான் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார், எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று. லூக்கா நற்செய்தி 11 அதிகாரத்தில் இயேசு சீடர்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களை, 5 காரியங்கள் தெல்ல தெளிவாக இயேசு சீடர்களிடம் எடுத்து கூறுகின்றார். ஜெபத்தில் ஆண்டவருடைய தூய நாமத்தை நீங்கள் போற்ற வேண்டும், தந்தையை நோக்கி நீங்கள் ஜெபிக்க வேண்டும், இறை ஆட்சிக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும், மன்னித்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும், அன்றாட உணவுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று. அன்பார்ந்தவர்களே, நாமும் இன்று நாள் இயேசுவினிடம் நாமும் ஜெபிப்போம். எங்களுடைய ஜெப வாழ்க்கையை நீ பலப்படுத்தும் ஆண்டவரே, ஜெப வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் நீர் எடுத்து மாற்றும் என்று. யோவான் நற்செய்தி 6 அதிகாரம் 37 திருவார்த்தை. இயேசு சீடர்களை நோக்கி சொன்னான், என்னிடம் வருபவரே நான் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டேன் என்று. அன்பார்ந்தவர்களே, நாம் ஜபத்தோடு இறை சந்நிதியில் கடந்து வரும் பொழுது ஆண்டவர் நம்முடைய மன்றாட்டுக்களுக்கு செவி சாய்ப்பார். மத்தேயு நற்செய்தி 7 அதிகாரம் 7 திருவார்த்தை. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று. நாமும் நம்முடைய மன்றாட்டுக்களை இறை சந்நிதியில் உயர்த்துவோம். அன்பார்ந்தவர்களே, நமக்கு தெரியும் நாம் அனைவரும் இந்த உலகத்தில் பயணம் செய்கின்றோம். எதை நோக்கி நாம் பயணிக்கின்றோம்? விண்ணகத்தை நோக்கி நாம் பயணம் செய்கின்றோம். திருத்தந்தை பிரான்சிஸ் 3 வகையான பயணங்களை பற்றி தான் இறப்பதற்கு முன்பாக எடுத்து கூறினார். முதல் பயணம் பிக்னிக், சுற்றால பயணம், கண்ணுக்கும் மனதுக்கும் இன்பம் தருகின்ற பயணம், எந்த ஒரு தியாகமும் இல்லாத பயணம். திருத்தந்தை பிரான்சிஸ் 2வது பயணத்தை பற்றி கூறுகின்றார். திருப்பயணம், பில்கிரிமேஜ், தியாகத்தோடு பல தியாகங்கள் மேற்கொண்டு நாம் எடுக்கின்ற பயணம். 3வது பயணம் அட்வென்ச்சரஸ் ஜெர்னி, சாகசிக பயணம். நாளை என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் மீது முழு நம்பிக்கை வைத்து ஜபத்தோடு நாம் செய்கின்ற பயணம். பிரியமானவர்களே, நாமும் உணருவோம், இது உலகம் நமக்கு நிரந்தரம் கிடையாது. விண்ணக எருசலேமை நோக்கி நாம் பயணம் செய்கின்றோம், திருப்பயணம் செய்கின்றோம். இந்த பயணத்தில் ஒவ்வொரு பொழுதும் ஜெபம் வழியாக ஆண்டவரோடு நாம் தொடர்பு கொள்ளுவோம். பிரியமானவர்களே, பெந்தெகோஸ்தே விழாவுக்காக நம்மை நாம் தயாரிக்கும் பொழுது நம்முடைய ஜெப வாழ்வை நாம் அலசி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே ஆராதனை. ஹல்லேலூயா. புலம்பல் புத்தகம் 3 அதிகாரம் 40 திருவார்த்தை. இறைவார்த்தை வார கூறுகின்றது,
நம் வழிகளே ஆய்ந்தறிவோம், கடவுளிடம் திரும்புவோம் என்று. பிரியமானவர்களே, ஆன்மீக குருக்கள் நம்முடைய ஆன்மீக வாழ்வின் ஜப வாழ்வின் 3 நிலைகளை பற்றி இவ்வாறு கூறுகின்றார். முதல் நிலை, ஜப வாழ்வில் உயிரோடு அபிஷேகத்தோடு நாம் இருக்கலாம். புனிதர்கள், இயேசுவின் சீடர்கள் எல்லாம் அபிஷேகத்தோடு இருந்தார். இரண்டாவது நிலை, ஜப வாழ்வில் தூக்கத்தில் நாம் இருக்கலாம். ஜப வாழ்வில் சோர்வடைந்திருக்கின்ற நிலை. தொடக்க நூல் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 24ஆம் திருவார்த்தையில் நாம் பார்க்கின்றோம், நோவா மது அருந்தி தூக்கத்தில் இருப்பதையும் ஆடையன்றி தூங்குவதையும், ஆடையன்றி தூங்குவது அவருடைய மகன் பார்ப்பதையும் வெட்கத்திற்குள்ளாகுவதையும் நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஜெப வாழ்விலும் ஆடையன்றி ஆசீர்வாதம் இழந்து நாமும் வாழ்கின்ற சூழ்நிலையில் ஒரு வேளை இருக்கலாம். பெந்தகுஸ்த விழாவுக்காக நம்மை தயாரிக்கும் பொழுது நம்முடைய ஜெப வாழ்வை நாம் பலப்படுத்த வேண்டும். ஆன்மீக குருக்கள் 3வது நிலையை இவ்வாறு கூறுகின்றார், சாவும் தருவாயில், நம்முடைய ஜெப வாழ்வில் சாவும் தருவாயில் ஒருவேளை நாம் இருக்கலாம் என்று. எசேயா புத்தகம் 38ஆம் அதிகாரத்தில் சாவும் தருவாயில் இருந்த ஹெசக்கி என்ற அரசனுடைய வாழ்வை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, சாவும் தருவாயில் இருந்த அவரிடம் ஆண்டவர் இறைவாக்கினரை அனுப்புவதும், ஆண்டவருடைய வார்த்தையை அவர் கேட்டதுக்கு பிறகு அவர் செய்த 3 காரியங்கள் எசேயா 38ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். இறை வார்த்தையை கேட்ட அவர் தன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்கு செய்தார். இரண்டாவது அவர் செய்த செயல், தன்னுடைய கண்கள் சுவர்புறம் ஆண்டவரிடம் திரும்பினார். மூன்றாவது ஹெசக்கியா செய்த செயல், ஒரு அரசனாக இருந்தும் முழங்கால் பணிந்து தான் செய்த எல்லா பாபங்களுக்கும் மன்னிப்பு கேட்டு இறை சந்நிதியில் ஜெபிக்கின்ற ஹெசக்கியா அரசர் தன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்கு செய்து கண்கள் ஆண்டவரிடம் திருப்பி முழங்கால் பணிந்து கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது 15 ஆண்டுகள் மறுபடியும் ஆண்டவர் அவருக்கு உயிரை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். பிரியமானவர்களே, இன்று நம்முடைய ஜெப வாழ்வை நாம் அலசி பார்ப்போம். ஒருவேளை அபிஷேகத்தோடு இருக்கலாம், தூக்கத்தில் இருக்கலாம், ஒருவேளை சாவும் தருவாயில் நாம் இருக்கலாம். பெந்தகுஸ்து விழாவுக்காக நம்மை நாம் தயாரிக்கும் பொழுது நம்முடைய ஜெப வாழ்வை நாம் புதுப்பித்து மன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களே, எபேசியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் திருவார்த்தை ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தை. எபேசியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் திருவார்த்தை, தூங்குகிறவனே விழித்தெழு, இறந்தவனே உயிர் பெற்றெழு, கிறிஸ்து உன் மீது ஒளிந்தெழுவார். பிரியமானவர்களே, ஒருவேளை நம்முடைய ஜெப வாழ்வில் நாம் தூக்கத்தில் இருந்தால் நாமும் விழித்தெழுவோம், மறுபடியும் நாம் உயிர் பெறுவோம், நம்முடைய ஜெப வாழ்வை நாம் புதுப்பிப்போம். புனித ஃபவுஸ்தீனா தன்னுடைய டயரியில் அழகாக ஜெபத்தை பற்றி இவ்வாறு எழுதியிருக்கின்றார், ஒவ்வொரு கிறிஸ்தவ மகனும் மகளும் ஜெப வீரன் என்று புனித ஃபவுஸ்தீனா கிறிஸ்தவ மக்களை பார்த்து சொல்கின்றார். திருமுழுக்கு பெற்ற அனைவரும் ஜெப வீரர்கள் பான். அன்பார்ந்தவர்களே, புனித ஃபவுஸ்தீனா 4 காரியங்கள் தன்னுடைய டயரியில் எழுதியிருக்கின்றார், நம்முடைய ஜெப வாழ்வு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று. முதல் காரியம், ஃபவுஸ்தீனா நம்மிலிருந்து எதிர்பார்ப்பது, ஜெபத்தில் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய ஜெபம் வழியாக அல்லும் பகலும் இறைவனே நாம் மகிமைப்படுத்த வேண்டும். இறையிறக்க ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். இரண்டாவது, புனித ஃபவுஸ்தீனா மக்களை பார்த்து சொல்கின்றார், ஜெபம் வழியாக இறைவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். நமக்கு தெரியும், இன்று இந்த ஆலயத்தில் நாம் உயிரோடு இருப்பது ஆண்டவருடைய இரக்கம்தான்.
ஒவ்வொரு பொழுதும் ஜெபம் வழியாக ஆண்டவருடைய பேரிரக்கத்திற்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்று புனித பவுஸ்தீனா கூறுகின்றார். மூன்றாவது புனித பவுஸ்தீனா கூறுகின்ற செயல், ஜெபம் வழியாக நம்முடைய பாப சுமகள் ஆண்டவருடைய இரக்கம் வாய்ந்த திருவிதயத்தோடு சேர்த்து நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். நமக்கு தெரியும், இரக்கத்தின் அருள் சாதனம் தான் பாப சங்கீர்த்தனம். பாப சங்கீர்த்தனம் வழியாக எங்களுடைய பாப சுமகளே ஆண்டவருடைய இரக்கம் வாய்ந்த இதயத்தோடு சேர்த்து ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று புனித பவுஸ்தீனா கூறுகின்றார். நான்காவது புனித பவுஸ்தீனா நம்மிலிருந்தும் எதிர்பார்ப்பது, நம்முடைய தேவைகள் ஜெபம் வழியாக உலகத்தினுடைய தேவைகள், உலகம் முழுவதும் ஆண்டவருடைய இரக்கத்துக்காக, அந்த ஆண்டவருடைய பேரிரக்கம் உலகம் முழுவதிலும் பொழியப்படுவதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று. அன்பார்ந்தவர்களே, நாமும் நம்முடைய ஜெப வாழ்வையை அலசி பார்ப்போம். புனித பவுஸ்தீனா நமக்கு தருகின்ற அந்த 4 வழிகளை நாம் கடைபிடிப்போம். ஜெபம் வழியாக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஜெபம் வழியாக ஆண்டவருடைய இரக்கத்துக்கு நன்றி செலுத்துவோம். ஜெபம் வழியாக நல்ல பாப சங்கீர்த்தனம் வாயிலாக நம்முடைய பாப சுமைகளை ஆண்டவருடைய இரக்கம் வாய்ந்த இதயத்துக்கு ஒப்பு கொடுப்போம். உலகம் முழுவதும் ஆண்டவருடைய இரக்கம் பொழிவப்படுவதற்காக நாம் இறை சந்நிதியில் ஜெபிப்போம். பிரியமானவர்களே, சமீபத்தில் ஜெபத்தை குறித்துள்ள ஒரு புத்தகம் வாசித்தேன். அந்த புத்தகத்தில் அழகான ஒரு விளக்கம், ஒரு ஆங்கிலேய வார்த்தையை பயன்படுத்துகின்றார், பிரைஸ் என்ற வார்த்தை. நமக்கு தெரியும், பிரைஸ் என்ற ஆங்கிலேய வார்த்தைக்கு 6 எழுத்துக்கள் இருக்கின்றது. அந்த 6 எழுத்துக்களுக்கும் அர்த்தம் இருக்கின்றது. பி, பிரைஸ். நம்முடைய ஜெபத்தில் ஆண்டவரே நாம் துதிக்க வேண்டும். நம்முடைய ஜெபத்தில் ஒவ்வொரு பொழுதும் இறைவனை துதிக்கின்ற பிள்ளைகளாக மாற வேண்டும். 2வது எழுத்து ஆர், ரிப்பெண்டன்ஸ், மனம் மாற்றம். நம்முடைய ஜெபத்தில் மனம் மாற வேண்டும், மன்னித்து நாம் இறை சந்நிதியில் ஜெபிக்க வேண்டும். 3வது எழுத்து ஏ, அடோரேஷன். ஜெப வழியாக இறைவனுக்கு நாம் ஆராதனை செலுத்த வேண்டும். 4வது எழுத்து ஐ, இன்டர்செஷன், பரிந்துரை. நாம் ஜெபிக்கும் பொழுது பிறர்க்காக, உலகத்துக்காக பரிந்து பேசி ஜெபிக்க வேண்டும். 5வது எழுத்து சரண்டர், எஸ், சரண்டர். ஜெபம் வழியாக நம்மையே ஆண்டவருடைய கரங்களில் நாம் அர்ப்பணிக்க வேண்டும். 6வது எழுத்து ஈ, இயர். நம்முடைய செவிகளே ஆண்டவருடைய குரலுக்காக நாம் செவி சாய்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய ஜெப வாழ்வை நாம் சிறப்பாக இன்ற நாள் ஒப்பு கொடுப்போம். பெந்தெகோஸ்து விழாவுக்காக நம்மை நாம் தயாரிக்கின்ற வேளையில் ஜெப வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் நீங்குவதற்காக நாம் ஜெபிப்போம். ஒரு நிமிடம் இறை சந்நிதியில் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று கொண்டு 2 கரங்களும் நம் தலையில் சிரசின் மேல் வைத்து கொண்டு ஜெப வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் நீங்குவதற்காக ஆண்டவரிடம் உதவி நாடி ஜெபிப்போம். திருப்பாடல் 145, 18, 19. ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு வாக்குறுதியை நமக்கு தருகின்றார். தம்மை நோக்கி மன்றாடும் யாவர்க்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவர்க்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். அவர் தமக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பத்தை நிறைவேற்றுவார். அவர்களது மன்றாட்டை செவி சாய்த்து அவர்களை காப்பாற்றுவார் என்று நாம் வாசிக்கின்றோம். கண்களை மூடி நம்முடைய ஜெப வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் ஒப்பு கொடுத்து இவ்வாறு ஜெபிப்போம். ஹல்லேலூயா.